சாம்ராஜ்யத்தை அழிச்சு காட்டுறா. இது வரைக்கும் பதுங்கிட்டு இருந்த புலி இனிமே பாய போகுது. சிவனாண்டி, இனிமே நீ வெறும் ஆண்டி தாண்டா. ஐயோ கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு அநியாயமா என் மாமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரு செய்யாம ஏன் மரியாதையை காப்பாற்றணுன்றதுக்காக எல்லாத்தையும் இழந்து இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் எனக்கு கிடைக்கல, என் மாமா ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அவருக்கு கிடைக்கல. ஜீவா, ஏண்டா ஏன் என்ன தனியா விட்டுட்டு போனேன்? உன்னாலதான் இப்ப நானும் நம்ம பாப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நானும் பாப்பாவும் கூட வந்துடும்டா. இனிமே என்னால இங்க வாழ முடியாதுடா. இனிமே நீ இல்லாத உலகத்துல என்னால இருக்க முடியாது. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மலரே தென்றல் பாடும் கானம், ஜீவா, இது மலரே தென்றல் பாடும் கானம், இது நிலவே உன்னை கூடும் வானம், இது மலரே தென்றல் பாடும் கானம், இது நிலவே உன்னை கூடும் வானம், இது நிறம் நிறம் மாறினாலும் நிறம் மாறினாலும் நிலை பெருந்தாதென்றும் நிறம் நிறம் மாறினாது இறைவனின் தீர்ப்பு இது.
காட்டாறு போலே சில வேளை காவிரி ஓடும் மரபாதையில் காட்டாறு போனால் கடல் நீந்திடும் நாடாத போதும் அது நீந்திடும் திக்கு திசை தோன்றாலும் வண்ணக்கிளி போனாலும் தானிருந்த பூட்டை தான் தேடி வரும் என்னாலும் இரு மனமும் ஒரு மனதாய் இணைந்திடும் தாய் வாழ்த்ததே மலரே சென்று பாடும் காலம் இது நிலவே உன்னை கூடும் வானம் இது நிலம் இடம் மாறினாலும் நிலம் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதலென்றும் நிஜம் நிறம் மாறினாது இறைவனின் தீர்ப்பு இது ஓ, எவரினை மாற்றுவது மலரே தென்றல் பாடும் கானம் இது நிலவே உன்னை கூடும் வானம் இது ஜீவா எங்கட போன ஐசு நான் சாகலடா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா ஐசு நீ கர்ப்பமா இருக்கியா ஆமாடா என்ன பாக்குற இது உன்னோட குழந்தைடா அன்னைக்கு நமக்கு விளையாட பண்ண காரியம் இன்னைக்கு என் வயிற்றுல குழந்தைய வளருது. என்ன நம்ம குழந்தையா அப்ப இந்த தாலி இந்த தாலி என் மாமா கட்டின தாலி. ஐசு அப்படிதான் இந்த ஊரை நம்ப வச்சிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் பெத்த தாய்கிட்ட கூட சொல்லாத ரகசியத்தை இப்போ உன்கிட்ட சொல்ல போறேன். என் கழுத்துல தொங்குதே இந்த தாலி. இந்த தாலி என் மாமா கட்டின தாலி இல்லை. இது என் கையால நானே கட்டிக்கிட்ட தாலி. ஐயோ ஐசு என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜீவா, ஆமா ஜீவா, அன்னைக்கு நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உன்கிட்ட உடனே சொல்லணும் வந்தப்பதான் நீ செத்துட்டதா சொன்னாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா மானமே போயிடுட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு போனப்பதான் என் மாமா வந்தாரு. அவர் வந்து அவர்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவரு என் மானத்தையும் என் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக அங்க அம்மன் கணத்துல இருந்து தாலி எடுத்து கொடுத்து நீ உன் விரும்பின ஜீவா கட்டுறத நினைச்சு இந்த தாலியை கட்டி கொண்டாரு. அதனால இந்த தாலி என் கையால நானே கட்டிக்கிட்ட தாலி. இப்போ என்னால என் மாமா அவர் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறாரு. இப்போ கூட பிறந்த அக்கா படுக்காங்க அவரு ஆசைய வாழ்ன்ற வாழ்க்கையே அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்போ எனக்கு புருஷனா நடிச்சிட்டு இருக்காரு. ஜீவா
நான் செஞ்ச தப்புக்கு நீங்க பழி சம்மந்திருக்கீங்களா? ஜீவா, அதெல்லாம் இருக்கட்டும்டா. நீ செத்துட்டதா சொன்னாங்க, அப்புறம் எப்படி உயிரோட? இல்லைண்ணா, எங்க அண்ணன் என்ன அடிச்சதும் நான் மயங்கிட்டேன். நான் செத்துட்டு தான் நினைச்சு என்ன ஆத்துல தூக்கி போட்டுட்டான். ஆத்தோரமா கிடந்த என்ன ஒரு பெரியவர் தான் காப்பாத்தினாரு. இவ்வளவு நாளா நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். நேற்று தான் எனக்கு சுயநினைவு வந்துச்சு. உடனே உங்களை பார்க்கணும்னு வந்துட்டேனா. ஐசு, எப்படியோ நான் கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடல. ஐசு, எந்த அம்மன் கோயில்ல நீ போலியோ தாலி கட்டிக்கிட்டியோ அதே அம்மன் கோயில்ல நாளைக்கு உனக்கும் ஜீவாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா. இங்க பார் சிவனாண்டி, உன் பொண்ணு கர்ப்பத்துக்கு அந்த செல்வா காரணம் இல்லைங்கிறதோ, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமானாங்கிறதோ நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த அசிங்க ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு உன் மானம் கௌரவம் போறதுக்கு முன்னாடி நீ இந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும். புரியல? உன் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் என் பேருக்கு மாத்தி எழுதி தரணும். என்னடா என் பொண்ண காரணம் காட்டி என் சொத்துக்களை புடுங்க பாக்குறியா? அது மட்டும் நடக்காதுடா. என்னங்க, வேண்டாங்க, தயவு செஞ்சு கையெழுத்து போடுங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிடுங்க. அனலட்சுமி, இவனுக்கு பயந்துக்கிட்டு என்ன கையெழுத்து போட சொல்றியா? அது என்னால முடியாது. அப்ப சரி, உன் பொண்ணோட யோகிதை இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு காரி துப்பட்டோம். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நான் வரேன். அப்பா, கொஞ்சம் நில்லு. அவசரப்பட்டு அப்படி எதுவும் செஞ்சிடாத. என்னங்க, நமக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க. நம்ம பொண்ணோட மான மரியாதை முக்கியங்க. தயவு செஞ்சு கையெழுத்து போடுங்க. இங்க பாருங்க, யோசிக்கிறதுக்கு இது நேரம் நீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. டேய் சிவனாண்டி, இந்த சொத்துக்காக தானே என் அக்காவை காதலிச்சு ஏமாத்தின. இப்போ இந்த சொத்தை எல்லாம் என் கையிலடா. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீடு என்னுடையது. நீங்களா வெளியே போறீங்களா, இல்ல நான் கழுத்தை முடிச்சு தள்ளட்டுமா? வேண்டாப்பா, நாங்களே போயிடும். உங்க தம்பி உயிரோட வந்துட்டாரு. உங்க தம்பிக்கும் அந்த ஐஸ்வர்யாவுக்கும் நாளைக்கே கல்யாணமா? என்னது கல்யாணமா?
அதை நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்க விட மாட்டேன்டா. ஐசு, ஜீவா, மாலை மாத்திக்கிங்க. என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவன் யாருடா? அதுவும் இந்த கேடு கட்டவளோட. டேய், நீ செத்தவனா இருந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனா திரும்பவும் வந்து எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. இனிமே நீ உயிரோட இருக்க கூடாது. அழாதடா, நீ ஒண்ணு வேணும்னு குத்தலடா. நானாதான் அவன் குறுக்க வந்து விழுந்தேன். இது எதிர்பாராத நடந்த விபத்துடா, விபத்து. இவனை குத்திட்டு நீ ஜெயிலுக்கு போனா இந்த மாமா மனசு தாங்காதடா. அதனாலதான் நான் குறுக்க வந்து விழுந்தேன். அழாதடா, இந்த மாமன் உயிரை கொடுத்தாவது உன்னை வாழ பண்ண தவிர உன் வாழ்க்கைய சீரழிய விட மாட்டேன்டா. என்னது? இவ வாழ்க்கை சீரழிய விட மாட்டியா? இவ வாழ்க்கைய சீரழிச்சே தீருவ. ஐயோ, ஐசு, ஐசு, என் ஐசுக்கு என்னாச்சு? ஐயோ கடவுளே, என் ஐசுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. ஐயோ ஐசு, என் வயசு ஐசுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அம்மா, ஐயோ அம்மா வலிக்குது. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா.
அண்ணா நம்ம ஐஸுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குண்ணா. டேய் வாடா என் தங்கம். குழந்தை நம்ம ஐசு மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்ணா. குழந்தை ஏன்டா சில அழுவுற? உங்க அம்மாவும் இப்படிதான் குழந்தையா இருக்கும்போது பிறந்ததே அழுதுகிட்டே இருந்தா. நான் தான் தாலாட்டு பாடி அவளை தூங்க வைப்பேன். நான் வேணா உனக்கு தாலாட்டு பாடவா? தன்னன்னானே 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 தன்னனானனா தன்னனானனா தன்னன்னா கண்ணழகே கண்ணழகே முத்தழகே முத்தழகே கலைமானின் தோழகே தமிழ் கம்பனும் பார்த்தழகே குயிலொன்று நான் தரவா பாட்டோடு நீ தூங்க மயிலொன்று நான் தரவா தொகை மேல நீ தூங்க மடி மேலே தாளாட்ட மதுராணி வருவாளா தோள் மேல சீராட்ட தென்றலிவன் தருவாளா தம்பி தம்பி என்னை மன்னிச்சிடுடா. எனக்கு இப்பவா உண்மை தெரியுது. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையிலே தாகம் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. தெரியாம இந்த மூளை கெட்டவன் உன்னை தப்பா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. சரிவா நம்ம போலாம். தம்பி 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 அண்ணா தம்பி தம்பி டேய், எந்திரா, எந்திரா. 10 வயசுல இந்த அக்காவுக்காக உன் சொத்தை எல்லாம் விட்டு கொடுத்த. 20 வயசுல இந்த அக்காவுக்காக மானமணியனை எல்லாம் விட்டு கொடுத்த. 20 வயசுல உன் அக்கா பொண்ணுக்காக உன் வாழ்க்கையவே விட்டு கொடுத்த. மிச்சம் இருக்கிறது உன் உசுறு மட்டும்தான். அதையும் இந்த அக்காவுக்காக விட்டு கொடுத்துட்டியா? விட்டு கொடுத்துட்டியா? நாங்க அறியாம செஞ்ச தப்புக்காக உங்க உயிரையே விட்டுட்டீங்களேடா. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருடா. பணம் தான் முக்கியம்னு நான் நினைச்சேன். ஆனா பாசம் தான் முக்கியம்னு நிரூபிச்சுடா மாப்பிள்ள.
என்ன மன்னிச்சிருடா மாப்பிள்ள. நீ தொடாத. சொத்து சேர்க்கிறேன், சொத்து சேர்க்கிறேன்னு. சொத்து சேர்க்கிறீங்க. அந்த சொத்தை உன் பொண்ணை காப்பாத்துச்சு. பணத்தை சேர்க்கிறேன்னு கட்டு கட்டா பணம் சேர்த்தியே. அந்த பணமா உன் பொண்ணை காப்பாத்துச்சு. அன்னைக்கு அவன் சின்ன பையனு கூட பார்க்காம அவங்கிட்ட இருந்த சொத்து பத்திரத்தை வாங்கினியே. அந்த பத்திரமா அவன் பொண்ண வந்து காப்பாத்துச்சு. இல்ல இல்ல, தாய் மாமங்கிற உறவுதாயா நம்ம பொண்ணை காப்பாத்துச்சு. இப்படிப்பட்ட புனிதமான உறவு அநியாயமா கொண்டாட்டியே. இன்னைக்கு நம்ம பொண்ணு மாடை சுத்தி பிறந்தத மறைச்சி அல்ல. அதனாலதாயா என் தம்பி இழந்துட்டு நிக்கிறேன். அதுக்கு காரணம் நீதான். ஐயோ தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடா மாப்பிள்ள. மாமா, ஐயோ மாமா, மாமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா மாமா? ஐயோ கடவுளே, ஏன் மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக உங்க மான மரியாதை விட்டு கொடுத்துங்க. இப்போ என் பழத்துல விழுந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுட்டீங்களே மாமா. ஐயோ மாமா. மாமா, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லுக்கு மந்திரமும் இல்லைன்னு சொல்வாங்க. ஆனா அதை விட இந்த உலகத்திலேயே சிறந்த உறவு எது தெரியுமா? தாய் மாமாங்கிறது உறவு மட்டும்தான் மாமா. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. ஐயோ மாமா. தங்கரடா தங்கரடா கண்ணுரங்கு கண்ணுரங்கு அம்மா நீ கலங்காது நாத்தோட தண்ணிய போல நான் தானே தொடங்கியிருக்கிறேன். வைகாசி புது நிலவே கண்ணே நீ அழலாமா கண்ணீரோ நீ வடிக்க அம்மாமே விடு. ஹரிரோ ஹரரோ ஹரிரோ ஹரிரோ பாத்தீங்களா, இதுதாங்க தாய் மாம உறவுங்கிறது.
உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தான் சகோதரிக்காகவோ சகோதரியோட குழந்தைகளுக்காகவோ தான் உயிரையே பணிய வைக்கிறதுனா அது தாய் மாமா உறவு மட்டும் தாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பெத்தவங்க தான் குழந்தைங்களுக்கு உறவு முறைகளை பத்தி சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதனால தாங்க இன்னைக்கு இருக்க குழந்தைங்கள்லாம் சொந்த பந்தவனே ஆகாதுங்கிற ஒரு தவறான மனப்பான்மையோட இருக்கிறாங்க. இனிமேலாவது அடுத்த ஒரு தலைமுறைக்கு நம்ம உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அழிந்து வரும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுப்போம். நன்றியுடன் உங்கள் கவிதை. நன்றி நன்றி நன்றி. கலைக்காகத்தான் அட கலைக்காகத்தான் கலந்தாடுவோம்.